ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மருதமலை போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிச்சை ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காக. அப்புறம் பஸ் கிடச்சிருச்சு. பஸ்ஸில் ஏறி நேராக உக்கடம் வந்துட்டு இருந்தோம். உக்கடம் வந்ததுக்கப்புறம் காந்திபுரம் பஸ் தேடிட்டு இருந்தோம். காந்திபுரம் பஸ்ஸும் கிடச்சிருச்சு. காந்திபுரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் காந்திபுரம் போனதுக்கப்புறம் மருதமலை பஸ்ஸை பிடிச்சோம். அந்த மருதமலை பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பையன் பேர் பழனி. போகிற வழியில் இந்த மாதிரி போர்டெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நேராக வந்து சேர்ந்துட்டோம் மருதமலைக்கு. இதுதான் மருதமலை மக்களை. இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கோயில் தெரிஞ்சது பாருங்க. அப்புறம் போகிற வழியிலே இங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க வழியில். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. கரும்பு ஜூஸ் குடிச்சே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். தூரத்தில் ரொம்ப நேரமாக சத்தங்கள் எடுத்துன்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா இங்கே சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் கடை மட்டும்தான் மக்களே இருக்குது. நண்பர்களே, இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே இருந்தால் ஆரம்பித்தோம். முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சு, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கேருந்து நேராக நடந்து போகும்போது ஒரு கடை இருந்துச்சு. இந்த மாங்காய் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். இங்கே நிறையா சாமி ஃபோட்டோலாம் இருந்துச்சு. இங்கே சாமி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையில் பார்த்தீங்களா மகாபலிபுரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருந்துச்சு. இங்கே வாட்டர்மெலன் கடை இருக்குது. அப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சது. படி 241, 261, 281, 301. அப்புறம் இந்த ஒரு சாமி கும்பிட்டுட்டு இங்கே இது மேலே நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த ஊஞ்சல் ஒரு நிறைய பாக்ஸாக இருந்துச்சு. இந்த எழுதி போடுவாங்க பார்த்தீங்களா, லெட்ரு நிறைய எழுதி போட்டிருந்தாங்க. அந்த மந்திரமாக ஆசைகள் எழுதி போடுவாங்க. 108, 1008 அந்த மாதிரி அது எழுதி போட்டதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்ததுக்காக கிளம்பியாச்சு. மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். இங்கே ஒரு சாமி இருந்துச்சு. இதை பார்த்ததுக்கு 380, 400, 460, 480, 500. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த மயிலில் வரைஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தா தெரிஞ்சிச்சு. அப்புறம் மேலே டாப் வியூலேருந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு மேலே. அப்புறம் அந்த லைனில் நின்று நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே எல்லா இடத்துலையும் மக்கள் உட்காந்துருந்தாங்க. என்ன பேசி இப்போ தானே காட்டுறேன் சார். இது என்னென்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களை. இது கட்டிலா இல்லை சேரா என்னன்னு தெரில. உட்காந்து எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்கலாம். இங்கே பானையை வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. இந்த சாமியை பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிட்டோம். அங்கே ஃபுல்லாக லைனு தான். எங்கே பார்த்தாலும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றி போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு நாகராஜர் சாமின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அப்புறம் இங்கேருந்து பார்த்தா அந்த கோபுரம் சூப்பராக இருந்துச்சு வியூ. நாங்களும் எப்படா கூட்டம் குறையும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா கடைசி கிடைக்கவே இல்லை லைனு. இவர் தான் கேமராமேனு. இவர் நல்லா நோட்டீஸ் பண்ணி லாஸ்ட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டார். இந்த கோயிலுக்குள்ளே மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வந்தால் சீஸ் பண்ணிடுவாங்களாமா. அதனால் அதை மட்டும் கேப்சர் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. பார்த்ததுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இங்கே கடையில் லட்டு பஞ்சாமிர்தம் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இதை பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்துகிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போய் உட்காரலாம் போனோம். இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஆட்டுக்குடிலாம் நம்மளை நோக்கி வந்துச்சு கருப்பாடு. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரத்துக்கு நேராக போயிட்டே இருந்தோம். இங்கேருந்து அங்கேன்னு பழைய கோயிலுக்கு வந்தோம். இந்த பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் பார்த்த வேலை தான். அண்ட் இங்கே இந்த பையனை பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு ஏதோ பண்ணிட்டான்ட்டு. கோயிலுக்குள்ளே மொபைலை கொண்டு போய் வீடியோ எடுத்து மொபைல் மாட்டிக்கிச்சு. அப்புறம் அவனும் மறுபடியும் உங்கள் நேரம் கெஞ்சு கேட்டு வாங்கிட்டான். அண்டு இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சு. நெல்லிக்காய் மாங்காய் அது நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஷூவை மாட்டிட்டு ஒரு விஷயம், இது பாருங்களேன். இது பார்த்துருக்கீங்களா? இது பேர் இளந்தவடன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இது சின்ன வயசில் வாங்குகிற விளையாட்டு பொம்மைங்க, அதாவது சாப்பிட்ற பொருள் தான். இது எங்கள் ஊரில் பார்க்கவே முடியாது. இந்த குச்சி மிட்டாய், இளந்த வடை, இந்த சிகரெட் மிட்டாய். அப்புறம் இங்கேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் பிடிக்கலான்னு பஸ்ஸை பிடிச்சா செம்ம கூட்டம். வெளியே நின்றுட்டோம். இது கொஞ்சம் படித்து பாருங்களேன். பொது இடங்களை சுத்தமாக வைக்கவும், அசுத்தம் செய்யாதீர்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் பாருங்களேன். இங்கே எங்கே பார்த்தாலும் குப்பை மட்டும்தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டவங்க பக்தர்கள். அப்புறம் இந்த கூட்டமான பஸ்லேயே ஏறி வந்து சேர்ந்துட்டோம் காந்திபுரம் வந்தோடனே உக்கடம் பஸ் தேடாமல் எல்லாம் சாப்பிட போகலான்னு சொன்னானுங்க. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்லான்னு போனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் மதியம் சாத்தியிருக்கு. அப்புறம் இந்த கடையில் சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தேடினது என்னமோ உக்கடம் பஸ் தான், ஆனால் எங்களுக்கு கிடச்சது கேஜி சாவடி பஸ்ஸே கிடச்சிருச்சு. அப்புறம் இங்கேருந்து நாங்கள் கரெக்டாக பிச்சனூர் வந்துட்டோம். இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கில் தான் எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு நம்ம அவுட் சைட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இங்கே ஒரு ஷார்ட் கட் இருக்குன்ட்டு. பார்த்தா ஒரு கும்முக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கேட்டை தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு வழி சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது கிளைமேட்லாம் இருட்டிடுச்சு. நாங்களும் சொந்த கதை சோக கதைன்னு எல்லா கதையும் இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நடந்துனே இருந்தோம். அண்டு இங்கே கொஞ்சம் ஊற்று பாருங்களேன். இது என்னன்னு தெரியுதா? இந்த அம்பாசிடர் காருங்க, பழைய படத்தில் வருமே,
இது ரொம்ப ஃபேமஸானது, இன்னும் வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படியும் இந்த வழி வந்தாச்சு சரிங்களா. மெயின் ரோடு இந்த ரோட்டில் தான் நடந்து போனால் காலேஜ் வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் நைட் ஆனதுனால வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். அண்ட் கேட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேட்டுக்குள்ளே வந்து இந்த சைன் வாங்கணும், அவுட் பாஸ் சைன் வாங்கினதுக்கப்புறம் நேராக போக வேண்டியதான். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.